எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது. இது தன்னுடைய ஆசிரமமா? அம்மா, நாங்கள் வானலோகத்திலே வசித்து வருகிறோம். பெற்றால்தான் என் மனசே சந்தோஷமாகும். பழைய சாப்பாடு போட்டாலாவது அதை கூட விடாம தின்னுபிட்டு வருவேன் நீ. இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவ அமிர்தம் போல் நமக்கு சாப்பாடு பரிமாறன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லலாம். எங்களுக்காக உனக்கு எதுக்குமா இவ்வளவு வீண் சிரமம்? வேண்டாம்மா, சலிச்சுக்க வேண்டாங்க. நான் உங்களுக்கு சாதம் சமைச்சு போடுறதுக்கு இந்த ஜென்மத்தில் நான் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு புண்ணியவதி. நாங்க தாய். அப்படி என்ன உன் விருப்ப பிரகாரமே நீ சமையல் செய்வாய். கொஞ்சம் அமர்ந்துருங்க. அமர்கிறோம். ஏன்னா பழைய சாப்பாடு போட்டு அது பாவம். புது சாப்பாடு சுட சுட நீங்க சாப்பிட்டு போவீங்க. தேவலோகத்திலிருந்து தெய்வ கன்னிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கைப்பட நானே அரிசி வேறையா குருணு வேறையா இடிச்சு நான் தவிடு வேறையா அரிசி வேறையா குருணு வேறையா தனித்தனியா எடுத்து கைப்பட அவருக்கு நான் சாப்பாடு செஞ்சு நான் புதுசா போடணும். சரி, அதனால அந்த முத்து கோத்த முறம் எடுத்து சின்ன உலக்கை எடுத்துட்டு வா. தங்க உலக்கை நான் குத்தி அரிசி வேறையா குருணு வேறையா தவிடு தனித்தனியா எல்லாம் பிரிச்சு 16 வகையான காய்கறிகளை சமைச்சு பக்குவமா உங்களுக்கு நான் பரிமாறணும். உடனே கொண்டாடணும். தங்க உலக்க. அப்படியா? ஆமா, தங்க உலக்க எடுத்து வந்துட்டேன். ஆமா, சரி. அந்த முத்து கோத்த முறத்து வழிய நெல் எடுத்துட்டு வரணும். நெல்லு போட்டியா? போட்டமா. நெல்லு குத்துவோம். குத்த என்ன பண்ணணும்? தள்ளணும். நீ குத்தனா ஒண்ணு தள்ளணும். சின்ன முறை